இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் 22வது வசனத்தையும் 44வது வசனத்தையும் நாம் தியானிக்கலாம். 22வது வசனத்திலே ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்திலே மோசேயை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன? மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். 44வது வசனத்தில், மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசையுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்தில் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது என்று சொல்லி இங்கே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்த மோசையினால் ஒரு அருமையான ஒரு ஆசரிப்பு கூடாரமும் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே இருந்த பனிமூட்டுகளும் மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ததாக இங்கே ஸ்தேவான் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுவிட்டால், சிறு குழந்தைகள் படிப்பதற்கு கஷ்டப்பட்டால் அல்லது கடினமான அவர்களுடைய படிப்பின் நாட்கள் வரும் பொழுது ஊழியத்தை குறித்து பேசினால் படிப்பை விட்டுவிட்டு ஊழியத்திற்கு ஓடிவிடலாம் என்று சொல்லி நினைக்கிற அநேகர் உண்டு. இன்றைக்கு ஊழியத்திற்கு வந்த அநேகரை பார்த்து கேட்கும் பொழுது, நீங்கள் எப்படி ஊழியத்திற்கு வந்தீர்கள் என்று சொன்னால், நிறைய வேலைகளை ட்ரை பண்ணேன், வேலைகள் கிடைக்கல, அதனால் இந்த ஊழியத்திற்கு வந்தேன் என்று சொல்லுகிற அநேக போதகர்களையும் அநேக பிரசங்கிகளையும் கூட இந்த நாட்களிலே நாம் பார்க்க முடியும். ஊழியத்திற்கு ஆண்டவர் கல்வி தேவையில்லை என்று தானே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பெற்றோர்கள் இடத்துல, நாங்கள் பேதைகளாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களை பயன்படுத்த முடியும், எங்களை படிக்க சொல்லி நீங்கள் எங்களை கண்டிப்பு படுத்த வேண்டாம் என்று சொல்லுகிற அநேக குழந்தைகளையும் இன்றைக்கு சமுதாயத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளில் ஆண்டவர் தாளந்துகளை குறித்து பேசும் பொழுது, ஒருவனுடைய திறமையை பார்த்து அவனுக்கு 5 தாளந்துகளை கொடுத்தார். அவன் தன்னுடைய திறமையின் மூலமாக இன்னொரு 5 தாளந்துகளை சம்பாதித்ததை நாம் பார்க்க முடியும். அதே போல் 2 தாளந்துகளை வைத்திருந்தவன் இடத்துல கொடுத்தவர் ஆண்டவர் அவன் அந்த 2 தாளந்துகளை கொண்டு தன்னுடைய திறமையின் மூலமாக இன்னும் 2 தாளந்துகளை அவன் சம்பாதித்ததை இயேசு கிறிஸ்துவனுடைய ஓமையிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு தாளந்தை கொடுத்த அவன் அப்படியே சோம்பேறியாக இருந்து அவைகளை ஒரு சீலையில் சுற்றி அவன் அங்கே புதைத்து வைக்கிற காரியங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை பயன்படுத்துகிறதற்கு அவர்களுக்கு அநேக வாய்ப்புகளை ஆண்டவர் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். மோசேக்கு எகிப்து தேசத்திலே ஆண்டவர் அங்கே வாய்ப்பை வழங்கினதை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் இங்கே ஸ்தேவான் சொல்லுகிறார். அவனோடு கூட பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்ட அந்த நாட்களிலே இவன் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தபடினாலே அவனுடைய தாய் அவனை கொண்டு போட மனதில்லாமல் அவனை ஒளித்து வைத்த பொழுது அவன் அங்கே ஒரு நாணல் பெட்டியினால் செய்யப்பட்டு ஆற்றங்கரையிலே வைக்கப்பட்ட பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் இருதயத்தில் ஆண்டவர் இரக்கத்தை கொடுத்து தன்னுடைய சொந்த தாயே அங்கே கவர்மெண்ட் செலவில் இவனை வளர்க்கிறதற்கான காரியங்களை பெற்று தாயினால் தன்னுடைய ஜனங்களுடைய எல்லா காரியங்களும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட அந்த மோசே அவன் பெரியவனாகி 40 வயதானது போது அவன் தன்னுடைய சொந்த முயற்சியினால் ஜனங்களை ரட்சித்து விடலாம் என்று நினைக்கிற அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் தான், அந்த எகிப்து தேசத்தில் தான் அவனுக்கு சிறுவயதிலிருந்தே எகிப்தியர்கள் மேலே ஒரு வெறுப்புத்தான் ஊட்டி வளர்க்கப்படுகிறது. ஆனால் அவன் எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் வெறுக்கவில்லை. இன்றைக்கு உலகத்தின் கல்வியை வெறுக்கிற அநேகர் காணப்படுகிறார்கள். உலகத்தில் தங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை தட்டி கழிக்கிற அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்கள் என்பது கலைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சகல கலைகளையும் அவன் கற்றுத்தேர்ந்து வாக்கிலும் செய்கையிலும் அவன் வல்லவனானான். சொல்லுகிறதை செய்கிறவனாக, செய்கிறதை சொல்லுகிறவனாக மாறுகிற அளவிற்கு ஒரு சகலகலா வல்லவனாக அவன் மாறினான். வாய்ப்பை, தேவன் கொடுத்த வாய்ப்பை சரியாக அவன் பயன்படுத்தி கொண்டான். அதைத்தான் இங்கே ஸ்தேவான் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த மோசையை இன்னும் உயர்கல்வியை படிப்பதற்காக, அவனுக்கு இன்னும் பொறுமைகளை வழங்குகிறதற்காக அவனை 40 வருடங்கள் வனாந்தரத்தில், சீனாய் வனாந்தரத்தில் எத்திரோவின் ஆடுகளை அவன் மேய்க்கும் பொழுது உயர்கல்வி அவனுக்கு அங்கே வழங்கப்படுகிறதை பார்க்கிறோம். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் போய் இருந்த பொழுது தேவன் அவனை அங்கே இருந்து அழைத்து வருகிறதை பார்க்கிறோம்.
தேவ பணிக்கு அதிக கல்வி தேவையில்லை என்பது உண்மைதான். தேவன் பயன்படுத்த எவரது தகுதிகளும் தேவையில்லை என்பது உண்மைதான். பேதைகளை தேவன் பயன்படுத்த முடியும் என்பதும் உண்மைதான். ஆனால் சோம்பேறிகளை அவர் நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை. உலகத்தில் வழங்கப்படுகிற தங்களுக்கென்று தாளந்துகளை வளர்த்து கொள்ளும்படியாக கொடுக்கப்படுகிறது கல்வியாகட்டும் அல்லது பயிற்சி கூடங்களாகட்டும், இவைகளிலே மக்கள் தங்களுடைய தாளந்துகளை வளர்த்து விடுகிறதற்கு தேவன் வாய்ப்புகளை அளிக்கிறார் என்று சொல்லி சோம்பர்த்தனம் இல்லாமல் அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் தேவ அழைப்பு பெற்ற பெற்றோரின் வாழ்க்கைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இக்கூற்றினுடைய உண்மை நமக்கு புலனாகும். கிதியோனுடைய வாழ்க்கையிலும், எலிசாவினுடைய வாழ்க்கையிலும், மோசேயினுடைய வாழ்க்கையிலும், பவுலினுடைய வாழ்க்கையும் நமக்கு இவைகளை பார்க்கும் பொழுது கண்கூடாக இவைகள் நமக்கு புலப்படக்கூடியதாக இருக்கிறது. ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவான எல்லைகள், களங்களுக்கு ஏற்ற பயிற்சி ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த களத்தில் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும். மோசே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடக்கலை நிபுணராக அவர் கற்று தேர்ந்தபடியினால மோசேயை கொண்டு ஆண்டவர் ஒரு தெய்வீக மாதிரி திட்டத்தை அவனுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். முதல்ல பழைய உடன்படிக்கையின் திட்டத்தை அவனிடத்தில் கொடுக்கிறார். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்தால் அவன் சரியாக செய்வான் என்று சொல்லி யாத்ராகம் 12வது அதிகாரத்தில் முதல் முறையாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பஸ்காவை தலைமுறையாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க கட்டளையிட சொல்லுகிறதை பார்க்கிறோம். அத்தனை நேர்த்தியாக சொல்லுகிறதை செய்கிறதை சொல்லுகிறவனாய் இருந்த மோசேயை அவனுடைய திறமையை பார்த்து ஆண்டவர் இந்த காரியத்தை அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாத்ராகமும் 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவனை கொண்டு கட்டளைகளை கொடுத்ததை பார்க்கிறோம். கட்டளைகள், நல்லொழுக்க விதிமுறைகள், இவைகள் எல்லாம் பின்வரும் சந்ததிகள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதனாக வாழ்கிறதற்கு தேவையான அத்தனை நியாயப்பிரமாணத்தை மோசேயின் மூலமாக ஜனங்களுக்கு ஆண்டவர் வழங்குகிறதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 25வது அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை அவனுக்கு அங்கே வழங்கிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான அதாவது நல்ல மெமரி பவரை செக் பண்ணுகிறதற்கான போட்டிகளை நடத்துகிறது உண்டு. ஒரு படத்தை காண்பித்து விட்டு அதை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடங்கள் கூர்ந்து பார்த்து கொள்ளுங்கள். அந்த படத்தில் அந்த பிக்சரில் என்னென்ன பொருட்களெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து வைத்து கொண்டு அதை திரும்ப அந்த படத்தை அவர்களுடைய கண்களிலிருந்து மறைத்து விட்டு ஒரு பேப்பரை கொடுத்து எதெல்லாம் பார்த்தீங்களோ அதை வேகமாக எழுதுங்கன்னு சொன்னால் சிலர் 100 பொருள்கள் இருந்தால் 100ஐயும் எழுதுகிற குழந்தைகளையும் பார்க்க முடியும், 90ஐயும் எழுதுகிற குழந்தைகளையும் பார்க்க முடியும், ஒன்றுமே தெரியல படமே புரியலன்னு சொல்லுகிற குழந்தைகளையும் பார்க்க முடியும். சோம்பேறித்தனமான குழந்தைகள் ஒன்றும் புரியலன்னு சொல்லிடும். ரொம்ப ஷார்ப்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற குழந்தைகள் அதில் ரொம்பவும் அவர்கள் அப்படியே அத்தனையாய் தங்களுடைய மெமரியில் ஏற்றிக்கொண்டு அவைகளை எழுத முடியும். அப்படிப்பட்ட காரியங்களைத்தான் இங்கே மோசேயின் இடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாத்ராகமம் 25:9 நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு இன்ஜினியரிங் முடித்திருந்தார், ஒரு அசம்பிள்டு டிராயிங்கை எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய இமேஜினேஷன் சரியாக இருக்க வேண்டும். எதில் பொருத்த வேண்டும் என்கிற காரியங்கள் அவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இங்கே மலையில் காண்பித்த மாதிரியின்படியே அதில் அந்த பில்டிங்கினுடைய மாதிரி மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் காண்பித்திருக்கிறார். உள்ளே வைத்திருக்கிற பொருள்களின் மாதிரியின்படியும் நீ செய்கிறதற்கு நீ கவனமாக இருக்கணும்னு அங்கே ஆண்டவர் சொல்லிட்டு அதே அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாக இரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய ஒரு உடன்படிக்கையை கைகளிலே கொடுத்த ஆண்டவர்
புதிய திருச்சபைக்கும் அருமையான ஒரு திட்டத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வழங்கியிருக்கிறார். அவைகள் அப்போஸ்தலர்களுடைய கைகளிலே அவர்கள் அது அப்படியே டிராவலாகி வந்து அது இன்றைக்கு நம்முடைய கரங்கள் வரையிலும் வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு தருகிற கல்விகளை வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்முடைய திறமைகளை பெருக்கி கொண்டு ஆண்டவர் நமக்கு எந்தெந்த ஒரு களத்தில் அவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு பயன்படுத்துகிறாரோ அந்த களத்திலே நாம் தெளிவாக ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொன்னால் மிக தெளிவாக புரியும். இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யோவானையும் அழைக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைக்கும் பொழுது அவர்கள் அங்கே தகப்பனுடைய படகில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் கிடைக்காமல் சோர்ந்து போயிருக்கிற அவர்களை இயேசு கிறிஸ்து அந்த படகை பயன்படுத்தி பிரசங்கித்து விட்டு கொஞ்சம் படகை உள்ளே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே மீன்கள் எங்கே இருக்கிறது என்று காண்பித்து மீன்களை பிடிக்கிற அந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து எனக்கு பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுத்ததின்படி பேதுரு பிரசங்கிக்கிற வேளையில் 3000 ஜனங்கள், அங்கே 5000 ஜனங்கள், அங்கே திரளான ஜனங்கள் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக முதல் அழைப்பில் அந்த களத்திலேயே பேதுருவை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோவானையும் அங்கே யாக்கோபையும் அழைக்கும் பொழுது யோவான் முதலிலேயே இரத்த சாட்சியாக ஏரோதினால் அவன் கொலை செய்யப்பட்டு விட்டான். யோவானுடைய அழைப்பு என்ன? இயேசு பார்க்கும் பொழுது தகப்பனுடைய வலைகளை அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையை அவர்கள் அவ்வளவு அக்கறையோடு கூட செய்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். வலைகளை இத்தனையாய் அருமையாய் பழுது பார்க்கிறார்களே என்கிறவர்களை ஆண்டவர் ஊழியத்திற்கு என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தாரே, அந்த யோவானை கொண்டுதான் ஆண்டவர் அந்த நாட்களில் இருந்த 7 சபைகளிலே காணப்பட்ட பழுதுகளை சரி செய்யும்படியாய் அந்த களத்திற்கு அவனை அனுப்பும்படியாய் ஆண்டவர் என்னுடைய இந்த சபையில் இந்த குறை இருக்குது, இந்த சபையில் இந்த குறை இருக்குது, இந்த சபையில் இந்த பழுது இருக்கிறது என்று சொல்லி பயன்படுத்துகிற காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு பேதமை நிறைந்தவர்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும், ஆனால் சோம்பேறிகளை ஒருபொழுதிலும் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. நமக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் வழங்குகிற கல்வியை நாம் பெற்றுக்கொண்டு அதை உதாசீனப்படுத்தாதபடி கற்றுக்கொண்டு தேவன் பயன்படுத்துகிற இடத்திலே, தேவன் பயன்படுத்துகிற களத்திலே, தேவன் பயன்படுத்துகிற விதத்திலே நாம் ஆண்டவருக்கென்று பயன்படுகிறதற்கு அவருடைய கரங்களிலே நம்மை கருவியாக ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஒரு பவுலை எப்படி கமாலியலின் பாதத்திலிருந்து கற்றுக்கொண்ட பவுலை எடுத்துக்கொண்டு வேதத்தினுடைய பக்கங்களை ஆண்டவர் நிரப்பி முடித்தாரோ, அநேக கடிதங்களினால் அநேக நிருபங்களினால் பவுலை கொண்டு ஆண்டவர் வேதாகமத்தின் பக்கங்களை நிரப்பினது போல ஆண்டவரும் நம்முடைய கல்விகளை கொண்டு ஆண்டவர் நம்மையும் அவருடைய ஊழியத்தில் வல்லமையாக அவர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஒருபொழுதும் வாய்ப்பை தட்டி கழிக்க வேண்டாம், ஒருபொழுதும் வாய்ப்பை சோம்பேறித்தனத்தினால் விட்டுவிட வேண்டாம். நம்முடைய தாளந்துகளை பெருக்குகிறதற்கான காரியங்களிலே நாம் ஈடுபடும் பொழுது நம்முடைய முயற்சிகள் தேவனுடைய கரத்தில் ஒரு அர்ப்பணிப்பாக மாறும் பொழுது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் அவருடைய பணிக்கென்று சாதிக்க முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.